அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இரவு பயணங்களை ஒத்தி வைப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் யாரிடமும் கோபமாக பேசாதீங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளுக்காக அதிக செலவு செய்வீங்க. தங்கையின் திருமணத்திற்கு நடத்தி வைத்து முனைப்போடு பாடுபடுவீங்க. புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். வியாபாரத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்படும். யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். சிக்கலான காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் இருந்த இறுக்கம் மாறி கலகலப்பான ஒரு சூழ்நிலை உண்டாகும். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். காதலியோடு வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது. உங்களை கையில் விட்டு சென்று விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொத்துக்களை நீங்கள் வாங்குவீங்க. கேது 10ஆம் இடத்துல இருக்கார். முக்கியமான பிரச்சனைக்காக பரிகாரம் செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சுக்கிரன் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரண ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதமாக ஏற்படக்கூடியதாக இருக்குது. வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்காக உங்களுடைய பலன்களை அடைய வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பதும் நல்லது. வெளிநாடு பயண வாய்ப்புகள் வரலாம். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக நடக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு எதிலுமே தேவையற்ற வீண் கவலைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் எதையுமே சாதிக்கக்கூடிய உங்களுக்கு திறமை மேம்படக்கூடியதாக இருக்குது. அரசியல் துறையில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பதும் நல்லது. சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகலாம். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். மாணவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய கோரிக்கைகள் மேலதிகாரிகள் ஏற்று நடப்பாங்க. விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் உங்களுக்கு பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செயல்பட்டு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அதிக நேரம் சில புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். தீவிர முயற்சிகளிலேயே அரசு சார்ந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலுமே அவ்வப்போது குழப்பமான மனநிலை இருக்கும். முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம். மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கல்வியில் உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரன், சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுக்ரன், அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருணர், ரேகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொது காரியங்களில் விருப்பம் உள்ள உங்களுக்கு திறமைசாலியாக நீங்கள் பணியாற்றக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடியதாக இருக்குது. அரசு தொடர்பான பணியில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகவும் உங்களுடைய செயலுக்கு இருந்த தடைகள் நீங்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பல வகை முன்னேற்றங்களுக்கு உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. பழைய கடன்களை நீங்கள் வசூலாக்கக்கூடியதாகவும் இருக்குது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எதையுமே சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியம் உங்களிடம் காணப்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தேவையான பண உதவிகள் உங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் உங்களுக்கு அதீத கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். சிலருக்கு அனுகூலமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையில் உங்களுக்கு அதீத கவனத்துடன் செயல்படுத்துவது உங்களுக்கு பதிவு உயர்வு மற்றும் வெற்றியை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உழைப்பிற்காக ஊதியம் சற்று குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய மனதைரியத்தால் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க பெறக்கூடியதாகவும் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. நண்பர்களுடைய உதவி சிறப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நட்புகளை தேடுவதற்கென்ன பழைய பாக்கிகள் வசூலாக்கக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேர்வுகளில் நீங்கள் முழு மனதோடு படித்து வருவதன் மூலம் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளும் கிடைக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது என்றாலுமே அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பழகுவது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.